ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழில் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் இந்த கேமோட அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து குகேஸ் மேட் அ ஹிஸ்ட்ரி. இட்ஸ் அன் வெரி பிக் மூமெண்ட் ஃபார் செஸ் லவர்ஸ். இப்போ இந்த பொசிஷனில் வந்து இட் லுக்ஸ் லைக் இந்த குயின் தான் வந்து ஈஸியாக போகுது அப்படின்னு பார்க்க மாதிரி தெரியும். பட் இன் ரியாலிட்டி ஆஃப்டர் தட் rook is jumping inside, this rook is jumping inside, that queen also going. அந்த குயினும் போயிடும். ஸோ இதுதான் வின்னிங் மூமெண்ட், குகேஸோட ஸ்டன்னிங் வின்னிங் மூமெண்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி ஒரு குயினை ஃப்ரீயாக கொடுக்குற சர்ப்ரைஸ், இதெல்லாம் இருந்தால் செஸ்ஸில் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவர் டிங்லரன் வந்து வழக்கம் போல் அப்படியே டைம் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளிட்ஸ் அவுட் பண்ணிடலாம்னு நினச்சாரு. அவர் பிகினிங்லேயே அதான் சொல்லியிருந்தார், குகேஸோட வீக்னஸ் அந்த டைம் ப்ரெஸ்ஸில் தப்புனது இருந்தார். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டு இன்னைக்கு கேம்லேயும் இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கொயர். எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில், இந்த கேம்லங்கிறத விட இந்த ஈவெண்ட்லேயே வந்து இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கொயர். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கொயர். ஏன்னா வந்து ஓகே, வி வில் ஸ்டார்ட். நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேமில் வந்து குகேஸ் வந்து டுடே ஹி கம் அப் வித் ப்ரிப்பரேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நார்மல் ஓப்பனிங் விளாடல, கிளாசிக்கல் நம்ம E4 E5 D4 D5 அப்படி விளாடலை. இன்றைக்கி வந்து அவர் வந்து ஹி கம்ஸ் வித் அன் டிஃப்ரெண்ட் பிளான். நைட் ஆஃப் 3 விளாண்டார். இது வந்து ரெட்டி ஓப்பனிங் பேர். இந்த ஓப்பனிங் என்ன பேர்னா ரெட்டினா வந்து REDI. ஏற்கனவே செஸ்ஸில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்பெக்டேட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து do not classify by someone's country or someone's state. Don't classify like that. செஸ் வந்து குளோபல் கேம், எல்லாருமே பார்க்காங்க, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ do not classify, do not bring it, do not do silly celebration. இன்னைக்கு குகேஸ் வின் பண்ண விதம் வந்து நைஸாக இருந்தது. தட்ஸ் வை we are celebrating. He won it. That's why it's good for our nation because he is from India. It's good for our state also. பட் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. செஸ் இஸ் அ பிக் திங். சாரி, நான் ரெட்டிங்கிறதுக்கு தப்பாக ஸ்பெல்லிங் பண்ணேன். ரெட்டி RETI. 1 second. ஹி பிளேட் ரெட்டி ஓப்பனிங். அது வந்து ரெட்டிங்கவர் வந்து இங்கே செஸ் பிளேயரு. பட் அதையும் வந்து டு நாட் மிஸ்டேக்கன் இட். RETI ரெட்டி ஓப்பனிங். அவர் வந்து இந்த ஓப்பனிங்கில் வந்து அவர் நிமிஷம் வச்சுலாம் இது பண்ணாங்க. இது வந்து நம்ம ஹைபர் மாடர்ன் ஸ்கூல்மாங்க. இது வந்து சென்டராக வந்து பீசஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம வழக்கமாக D4 விளாடும்போது we used to control by pawn. நம்ம இப்போ எப்படி சென்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், பானை வச்சு சென்டர் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் அந்த ரெட்டி ஓப்பனிங்கோட ஐடியா வந்து செஸ் ரெட்டி அவரோட ஐடியா வந்து நைட் F3 வைக்கும்போது வந்து நம்ம இந்த ஸ்கொயர்ஸை வந்து பீசஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம். அதுபோல் வந்து இந்த ஓப்பனிங் வந்து விதவிதமாக மாறலாம், டிஃப்ரெண்ட் லைன்ஸ்க்கு மாறலாம். D4 ஓப்பனிங் கூட மாறலாம், ட்ரான்சிஷன் ஆகலாம். அதாவது ஒரு ஓப்பனிங்லேருந்து இன்னொரு ஓப்பனிங்க்கு அவங்க 2 பேருமே வந்து மாற்றலாம். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபன். ஹீ பிளே D5, ஹீ வாண்ட்ஸ் டு பிளே D4 ஓப்பனிங். இப்போ நம்ம D4 வச்சா பழையபடி அதே ஓப்பனிங் போயிடும், நார்மல் ஓப்பனிங் போயிடும். பட் குகேஸ் பிளேட் C4. இந்த ஓப்பனிங் வந்து நம்ம இங்கே தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் விளாடுவாங்க. நம்ம சென்னை பேஸ்ட் ஆட்கள் வந்து நிறைய பேர் இந்த ஓப்பனிங் விளாடுவாங்க. குகேஸ் ஆல்சோ பிளேட் இட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஒரிஜினல் மூவ். இப்போ இது அடிக்க முடியாது, ஆல்ரெடி இந்த பான் எங்கேயும் ஓடாது. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த பான் எங்கேயும் ஓடாது, ஜஸ்ட் அ பான். இது வந்து பீஸ் கிடையாது, அடிச்சுட்டு பின்னால் எங்கேயும் ஓடுறதுக்கு. அடித்தாலும் வந்து திரும்ப போயிடும். ஸோ தட் இஸ் நாட் அ குட் ஐடியா. இப்போ வந்து C4 வச்சோடனே வந்து ஹீ பிளேடு D4. இன்றைக்கி வந்து டிங்லரான் என்ன நினச்சாருன்னு தெரில, அவர் முன்னால் வராரு. ஃபஸ்ட்டு கேமில் குகேஸ் பண்ண மாதிரியே டிங்லரான் வந்து இந்த கேமில் பண்ணுதார். அதே போல் ஃபஸ்ட்டு கேமில் தெர் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வின்னிங் மூமெண்ட்லாம் நான் சொல்லிட்டேன். அதை வந்து இந்த C5 ஸ்கொயரை வந்து சம்திங் ரிலேட்டட் டு தி ஸ்கொயர். நம்ம ஆட்களுக்கு ஸ்கொயரை பற்றி பேச ரொம்ப பிடிக்கும், அதனால் தட்ஸ் ஐ எம் டெல்லிங் இட். இந்த C5 ஸ்கொயரை பற்றி ஒரு சூப்பர் பாயிண்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு செஸ் பிளேயர்ஸ்க்கு. இது வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட்டு. அதை வந்து குகேஸ் வந்து எப்படி டைனமிக்காக வின் பண்ணாருங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸ்டாட்டிக்னால் வந்து எல்லா செஸ் பிளேயருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக்னால் வந்து இப்போ நம்ம பார்க்க வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பொசிஷன் வின் ஆயிரும், அதான் ஸ்டாட்டிக். டைனமிக்னால் பார்க்குறதுக்கு அந்த பொசிஷன் தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நிஜத்தில் வந்து அது வந்து வின்னிங் பொசிஷனாக இருக்கும். செஸ் கேமில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டும்போம். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, எல்லாமே வந்து அதான் வந்து டைனமிக்கான இதாக இருக்கும், டெஃபனிஷனாக இருக்கும்.
ஸோ ஸ்டாட்டிக்கான டெஃபினேஷன் வந்து அது பார்க்குற மாதிரியே தான் அதுவும் இருக்கும், நிஜத்துலேயும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த C5² வந்து டிங்லரான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கும்போது நம்ம ஆட்கள் எல்லாரும் வந்து செஸ் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக டிங்கில் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குகேஸ் என்ன பண்ணியாச்சுன்னா அதே இடத்துல, அதாவது ஆப்பரண்ட் பொருளிட்டு தான் அவனே போட்டாச்சு, அதே இடத்த கரெக்டாக பிடிச்சி அவனே ஜெயிச்சாச்சு. இது வந்து ரொம்ப ஒரு பயங்கர வித்தியாசமான அடுத்த லெவல் திங்கிங். ஆனால் அது டிங்லரன் வந்து ஹி காட் ஓவர் எக்ஸைட்டட். ஐ திங்க் இந்த ஸ்கொயர் வந்து அவரே பெர்மனெண்ட்டாக வச்சுருந்தாருன்னா ட்ராவாயிருக்கும், இல்லை அதை வச்சு அவரே கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணிட்டார். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். B4 இந்த C5² கண்ட்ரோல் தான் மறுபடியும். இது வந்து சென்டரை தானே மூவ் பண்ணோம், எதுக்கு மாஸ்டர் வந்து சைடில் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா வந்து சைடில் மூவ் ஆனாலும் வந்து இதுக்கு சென்டர் கூட கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குன்னா வந்து பிஷப் எடுத்துங்க வச்சுட்டு சென்டர் கொண்டு வரலாம். ரெண்டாவது இந்த பான் இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணாலாம் இந்த பான் வராது. ஸோ அவன் சென்டர் வீக் ஆகுது. ஸோ இதுக்கும் சென்டருக்கும் கனெக்ஷன் இருக்குங்க, நம்பி தான் ஆகணும். டேரெக்டாக ஸ்டாட்டிக்காக சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃப்ளாங்கில் இருந்துமே கூட சென்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஐடியா வந்து நைட் இங்கே வந்தால், எந்த நைட்டு பிளாக் நைட் இங்கே வந்தால் நம்ம பானை தள்ளி விட்டு கூட அவனை கிக் பண்ணலாம். கிக் பண்ணும்போது நைட் வந்து சென்டர் விட்டு போயிடும். ஆனால் இந்த பானை முன்ன தள்ளுதல ஒரு வீக்னஸ் இருக்குது. ஐ வில் டீச் யூ நவ். இந்த பானை முன்ன தள்ளுதல ஒரு வீக்னஸ் இருக்குது, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பானை முன்ன தள்ளும்போது ஃபார் எக்ஸாம்பிள் A5 வைக்காங்க. இந்த பானை முன்ன தள்ளும்போது இந்த நைட் இங்கே வந்தால் சும்மா டம்மி மூவ், இந்த நைட் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிடும். ஸோ இது வந்து அவுட் போஸ்ட். இந்த நைட்டை வந்து என்ன பண்ண முடியாது, துரத்தவே முடியாது. இது வந்து ஆக்டோபஸ் மாதிரி, இல்லை ஒரு மங்கி மாதிரி, நம்ம தோல் மேலே மங்கி ஏறி உட்காந்துருக்க மாதிரி. நமக்கு தெரியும் இல்லையா, மங்கியை வந்து எந்த அனிமல்ஸாலையும் அவ்வளோ ஈஸியாக கேட்ச் பண்ண முடியாது, அது பக்கத்துலேயே போய் விளாட்டு காட்டும். ஸோ இந்த மங்கி ஸ்கொயரை வந்து அந்த ஆக்டோபஸ் ஸ்கொயரை வந்து முதல்ல டிங்லரான்ட்ட கொடுத்துட்டு ரெண்டாவது நம்ம ஆள் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. யார்? குகேஸ் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. இது வந்து இட் மஸ்ட் பி அ ப்ரிப்பரேஷன். இது அவங்க வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் இருக்கும். இந்த இடத்துல யாரோட மங்கி உட்காந்து யாரோட நைட் உட்காந்துருக்கோ அது மங்கியாவோ இல்லை ஆக்டோபஸாவோ மாறி பயங்கரமாக தொல்லை கொடுக்கும். அதே போல் இந்த ஓப்பன் லைனில் அட்டாக் பண்ணதும் இந்த ஓப்பன் ஃபைலில் அட்டாக் பண்ணதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்டாக்கிங் ஐடியா. இது எல்லாம் கரெக்டாக அமைஞ்சது. அது போக டைம் ப்ரெஷரும் சூப்பராக அமைஞ்சனால இன்றைக்கி வந்து குகேஸ் வந்து வாழ்ந்த கேம். ஆனால் இன்னும் அடுத்த 3 கேம் வந்து குகேஸ் வந்து ட்ரா பண்ணாலே போதும். 2013 நம்ம மேக்னஸ் கால்சன்ட்ட கொடுத்த செஸ் டைட்டில் வந்து திரும்ப இட் வில் கம் பேக் டு இந்தியா ஆர் சென்னை ஆர் ஏஷியா. நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க இதுக்கு அவங்கவுங்க வசதிக்கத்துமே மாற்றிக்கிடுங்க. But do not tell by doing simple meditation or simple exercises one can become a champion. அப்படி வந்து செஸ்ஸை வந்து கொச்சப்படுத்தாதங்க. ஆல் த செஸ் பிளேயர்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் 12 மணி நேரம் 14 மணி நேரம் அவன் வேலை பார்க்கான். ஸோ do not make my game very silly by telling by doing fake marketing. Okay, now in the game it happened C5, then he played E3. he is striking. அதாவது வந்து அவனை முதல்ல சென்டர் பில்ட் பண்ண விட்டுட்டு, யாரா பிளாக் பிளேயரை சென்டர் பில்ட் பண்ண விட்டுட்டு ஒயிட் வந்து பிரேக் பண்ணதான். முதல் கேமில் வந்து டிங்லரன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்மளால் குகேஸ் E4 D4 சென்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் குகேஸ் வந்து சென்டர் பில்ட் பண்ணுவான், டிங்லரன் வந்து சென்டரை உடைப்பார். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் யார் வந்து சென்டரை உடச்சிக்கிட்டு இருக்கான்னு. குகேஸ் தான் வந்து சென்டரை உடச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவன்கிட்ட வந்து பானை வச்சு சென்டர் கொடுத்தாச்சு. பானை வச்சு சென்டர் கொடுத்துட்டு சென்டரை வந்து நம்ம பானை தள்ளி உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து அவங்க அடித்தா என்ன ஆகுன்னு கேட்கலாம். அடிக்கிறது எப்போவுமே சென்டரை ரிலீவ் பண்ணதே நல்ல விஷயம் இல்லை. நம்மளால் பானை வச்சு அடிச்சுக்குவார். சென்டர் பான் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இது கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் பிளாக்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு மேபி ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாம். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுத்த செஸ் படி வந்து எல்லா ஸ்கூலையும் சேர்த்தான், ரஷ்யன் ஸ்கூலையும் சேர்த்தான். இப்படி அடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கல. விரும்பாண்டி படத்தில் சொன்ன மாதிரி அப்போ தான் கிணத்துக்களை பார்த்துக்க வழக்கம் நம்ம கல்வியில் நம்ம இதில் கிணத்துக்களை பார்த்துக்க வழக்கம் வந்து நம்ம இதில் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி அந்த காமெடி மாதிரி தான். ஆனால் இன்ஜின் வந்து இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுது ஸ்ட்ராங்காக. ஓகே,
Now knight f6, a3, bishop g4. இப்போ the move he is playing like an old school romantic school. எல்லாமே டேரெக்டாக பண்ணுதாரு நம்மளால் வந்து. குகேஷ் வந்து இன்டெரக்டாக எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹைப்பர் மாடர்ன் ஸ்கூல் மாதிரி டேரெக்டாகவே நைட்டை கொண்டு வராரு, பிஷப்பை கொண்டு வராரு, கண்ட்ரோல் சென்டர் கண்ட்ரோல் எல்லாமே டேரெக்டாக பண்ணுதாரு. குகேஷ் வந்து இன்டெரக்டாக பண்ணுதாரு. செஸ் கேமில் வந்து நான் வி யூஸ் டு டூ டேரெக்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், இன்டெரக்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இது வந்து திஸ் இஸ் நாட் ராங். ஓகே, திஸ் ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆப்போனன்ட் இன்டென்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ஆல்சோ. எது இருட்டுன்னே தெரியாமல் நம்ம எப்படி வெளிச்சம் எது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ ஹீ டுக் இட் h3ன்னு வச்சுட்டாரு, அடிச்சு விட்டாங்க, இவர் அடிச்சு விட்டாரு. இந்த பொசிஷன் பார்க்கும்போது வந்து ரியலி எனக்கு ஒயிட் வச்சு தான் கஷ்டமாக பயமாக இருக்க மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ யூஸ் டு எனக்கு ஓல்டு ஸ்கூல் வே ஆஃப் திங்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதான் சிம்பிளாக இருக்கும், டேரெக்டாகவும் இருக்கும், அட்டாக் பண்ணவும் நல்லாயிருக்கும். d3 நான் ஒயிட் வச்சு நான் பிளாக் வச்சு இந்த மாதிரி பெனானி டிஃபென்ஸ் பொசிஷன் விளாடும்போது தோற்றுருக்கேன். இது குகேஷ் விளாண்டுட்டு இருக்கிறது பிளாக்கை வச்சு பெனானி டிஃபென்ஸ்னு ஒரு ஓப்பனிங் விளாடுவாங்க. அது மைக்கேல் தால்லாம் விளாண்டுருக்காரு, காஸ்பரோ, நிறைய பிளேயர் சூப்பர் பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க. அதை தான் அவர் மாற்றி வச்சு ஒயிட் வச்சு விளாண்டுருக்காரு, ஒரு 3 டவுனில் விளாண்டுருக்காரு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு டைமில் சென்னையில் வந்து ஒரு ஃபேமஸ்ஸு. ஓப்பனிங்கை மாற்றி விளாடுவாங்க, அதுவும் பிளாக்கை வச்சுக்கிட்டு மாற்றி விளாடுவாங்க. ஐ மீன் ஒயிட் வச்சுட்டு மாற்றி விளாடுவாங்க. நைட் d7. இப்போ இந்த நைட் வந்தோடனே எல்லா கமெண்டேட்டரும் ஆல் த கமெண்டேட்டர் ஸ்டார்டட் டு டெல் லைக், ஓ யூனோ டிங்லரன் இஸ் அன் சூப்பர் கால்குலேட்டர் பிஃபோர் குகேஷ் இட் செல்ஃப், ஹீஸ் அண்ட் லாஸ்ட் அண்ட் அந்த குகேஷுக்கு அடுத்து முன்னால் உள்ள ஜென்ரேஷன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து சூப்பர் ஸ்கொயர். இது டிங்லரன் கரெக்டாக விளாண்டுருந்தா இப்போவும் சொல்கிறேன், நம்ம வழக்கப்படி பிளாக்குக்கு இது நல்ல பொசிஷன் தான். ஆனால் டிங்லரன் ஹீ மிஸ் சம்திங். அவர் அந்த தப்பு பண்ணாலாம் உண்மையிலே இது வந்து இந்த இதில் கிணத்துல புதைக்க பழக்கம் இல்லை தான். ஓகே, g3 டெவலப்பிங் த பிஷப். இப்போ வந்து இந்த பிஷப் வந்து பேட் பிஷப் தான் ஒரு ஒரு வகையான டெஃபினிஷன் படி. ஏன்னா பான்ஸ்லாம் அதே கலரில் இருக்குது, இந்த பிஷப்பும் அதே கலரில் இருக்குது. எந்த பிஷப்னா இந்த பிஷப்பு. ஆனால் அதே ஸ்டன்னிங் பிஷப்பை மாறிட்டு ஒரு டைமில். எப்படின்னா வந்து அவன்கிட்ட இருக்க பிஷப்புக்கு டார்கெட் இல்லை, குகேஷ்ட இருக்க பிஷப்புக்கு டார்கெட் இருந்து. இது த வே ஹவு வி ஆர் பிளேயிங் தான். அதை பொறுத்து தான் அந்த எண்ட் கேம் பொசிஷன் ரீச் ஆகும்போது தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் ஆஸ் பர் செஸ் டெஃபினேஷன் படி இந்த பிஷப் வந்து மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன் இந்த பிஷப் வந்து ஒரு மாதிரி பேட் பிஷப் தான். நமக்கு டார்கெட்லாம் இருந்து இட்ஸ் மீட்டிங் டைனமிக், அதாவது டைனமிக் டெஃபினேஷன் படி திஸ் பிஷப் கேன் பிகம் குட். பட் அந்த ஸ்டாட்டிக் டெஃபினேஷன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டெஃபினேஷன் படி வந்து இது வந்து நம்ம சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் இதுபடி பார்த்தா அந்த பிஷப் வந்து ஓகே. I don't want to enter that. And chess is a main thing. We have to analyze well and we have to enjoy the game. Now knight c5, bishop g2, knight d7. இது வந்து இந்த நைட் இப்போ இங்கே ஜம்ப் ஆனால் இந்த d3 பான் வந்து போக போகுது. ஸோ இந்த பொசிஷன்லேயும் எல்லா கமெண்டேட்டர் ஆல் த கமெண்டேட்டர் தே ஸ்டார்டட் டு செலிப்ரேட் லைக் இந்த d3 பான் போக போகுது, குயின் அட்டாக் ஆகுது. ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் ஒயிட் வச்சு விளாண்டா கஷ்டம்தான். அதே போல் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒயிட் வச்சு விளாண்டான்னு கஷ்டம்தான். இந்த பொசிஷன் பிளாக் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி விளாண்டலாம், நான் ஒயிட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி விளாண்டதே கஷ்டம். ஏன்னா இந்த பிஷப் இன்னும் டெவலப் ஆகலை. இந்த நைட்டுங்க வந்துட்டு இங்கே வரப்போகுது. நைட்டுங்க வரும்போது இதையும் அட்டாக் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குயினுங்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா இந்த நைட் இருக்குது. நான் சொன்னால ஆக்டோபஸ் நைட் ஆர் மங்கி நைட் இருக்குது. எது நம்ம இவர் தான் சூப்பர்மேன். ஸோ அந்த சூப்பர்மேன் வந்து டிங்லரனுக்கு சரியாக டீல் பண்ண தெரில, அதனால தான் கேம் போயிட்டு. ஆனால் அவர் உண்மையிலே சூப்பர்மேன் தான். நம்ம இப்போ கேசல் நைட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ குயின் f4. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்டைரக்டாக அந்த பானை வந்து காப்பாற்றிக்கிறார்கள். எந்த பானை? இந்த d3 பானை. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இப்படி அடித்தா கூட நம்ம என்ன பண்ணிடலான்னா வந்து இந்த பான் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவல் பொசிஷன் தான், பான் போகாது. அதனால் அதில் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அதே போல் குயின் e4 வச்சு கூட காம்ப்ளிகேட் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து ஸோ அது கம்ப்யூட்டர் லைன், குயின் e4 கம்ப்யூட்டர் லைன், இது டைரக்ட் லைனு. ஓகே, அதனால் அவன் அடிக்கலை,
என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ரூக் D8 வச்சுக்கிட்டாங்க. இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு, பார்த்தாலே தெரியுது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாட்டிக் லைன் பார்க்க நல்லாயிருக்கும். யாருக்கு பிளாக்குக்கு விளாட நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து இன்டெரக்டாக இது பண்ணுறது வந்து இந்த கேமில் வின் பண்ணிவிட்டு முதல் கேம் மாதிரி டிங்லரன் இன்டெரக்டாக வின் பண்ண மாதிரி இவர் இன்டெரக்டாக வின் பண்ணிட்டாரு. அதுவும் அதே C5 ஸ்கொயர் அவுட் போஸ்ட்டில் தான் நடந்தது. இந்த இடத்துல தான் நடந்தது. ஏன்னா இங்கே நடந்தது இப்போ ஒயிட் தோத்தாங்க முதல் கேமில், இப்போ பிளாக் தோத்தது வந்து இந்த ஸ்கொயரில் தோற்றுருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். இப்போ வந்து ரூக் D1 இது வந்து மிஸ்டேக்குன்னு தான் கம்ப்யூட்டர் சொல்லுது, என்ன கரெக்ட்னு சொல்லுது. நைட் D2 விளாட்லான்னு சொல்லுது. ஆனால் கம்ப்யூட்டர் ஐடியா கேட்டால் கூகுள் மேப் ஐடியாமே தான் இன்னைய தேதிக்கு. இன்னும் அந்தளவுக்கு அப்டேட் ஆகலை. டேரக்ஷனுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏஐலாம் வந்து என்னால் பெருமையாக சொல்ல முடியும். நோட் இட் டவுன் வித் டுடேஸ் டேட். இன்னும் செஸ்ஸை ஓரளவுக்கு தான் நெருங்கியிருக்கு. அந்த ஓரளவுக்குன்னா ஒரு அது அவங்க சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டிப்டாப்பாலாம் மற்ற ஃபீல்டில் நெருங்கின மாதிரி நெருங்கலை. ஓகே, இன் ஃபியூச்சர் அவர் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வை தே ஆர் கிரேட் ஸ்மார்ட் மைண்ட், they can do more big things than now. இப்போ வந்து ரூக் D1 inaccuracy G6 தான் இந்த கேமில். இது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் சொன்ன மிஸ்டேக்குமே தான். ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து என்ஜினை பார்த்து சொன்னாங்களா பார்க்காம சொன்னாங்களான்னு தெரில. இந்த E6 மூவ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு முச்சுமா வைக்கேன். இந்த குயின் D6 மூவ் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல அட்டாக் பண்ணும்போது சரி, நான் சும்மா வைக்கல, நான் சீரியஸாகவே வைக்கேன். சரியா, B6 வைக்கேன். இப்போ வந்து குயின் D6 இந்த மூவ் வந்து எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. மேபி இன்ஜினை மாதிரி சொன்னாங்களா இல்லை அனலைஸ் பண்ணி சொன்னாங்களான்னு தெரில. இது வந்து ஹியூமன் இன்ட்யூட்டிவ் மூவ் கிடையாது. ஹியூமன் இன்ட்யூட்டிவ்னா வந்து ஒரு விசித்திரமான மூவ் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னா நம்ம அது ஃபெமிலியரைஸ் ஆகிருக்க மாட்டோம். பொதுவாக உள்ள ஒரு விஷயம் அப்படின்னா எல்லோரும் நம்புவாங்க. ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக டச் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஓகே இவர் எதுவும் தப்பு பண்ண மாட்டார். ஒருத்தங்க கொஞ்சம் வேலை பார்க்கவேன் கொஞ்சம் அழுக்கா சட்டக்கிட்ட போட்டிருந்தானா இவன் எதுவும் தப்பு பண்ணிப்பானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மூவ் வந்து கொஞ்சம் கரெக்ட் இன்டியூட்டிவாக உள்ள மூவ் கிடையாது. ஆனால் இந்த மூவ் எல்லா டாப் பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மூவ் வந்து சொன்னாங்க. இந்த பொசிஷனில் வந்து இந்த மூவ் சொன்னாங்க. E6 சஜஸ்ட் பண்ணிவிட்டு டிங்லரான் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லிட்டாங்க. தி ஆல் வேர் அனௌன்சிங். மறுபடியும் நம்ம வந்து செஸ்ஸை வந்து பழைய காலத்து செஸ் மாதிரி 1 day 2 days ஃபுல்லாக விளாடுற செஸ்க்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ப்ரெஷரில் தான் இன்றைக்கும் டிங்லரன் வந்து தோற்றுருக்காரு. நம்ம ஆளுகளுக்கு டைம் 8 மணி நேரம் கொடுத்தா ஆல்ரெடி 7 ட்ரா ஏற்கனவே பயங்கர போரிங்கில் தான் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. 7 ட்ராவா, ஆமாம் 8 ட்ரா. ஏற்கனவே பயங்கர போரிங்கில் தான் செஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கார்பா மேட்ச் மாதிரி வந்து ஒரே ட்ராலே கூட போகும். ஸ்பெக்டேட்டர்ஸ் சந்தோஷத்துக்காக டைம் குறைச்சி வச்சு எங்கள் ஆள் டிங்லரன் நல்லா விட்டீங்க நீங்கள். ஓகே, ரூக் D1 G6 இது வந்து கண்டிப்பாக மிஸ்டேக், நல்ல ஐடியா இல்லை. A4 இந்த மூவ் வந்து கம்ப்யூட்டர் மூவ் மாதிரி குகேஸ் கரெக்ட்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. சீம்ஸ் லைக் இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆர் இஸ் கால்குலேட்டிவ் ஸ்கில்ஸ், இல்லைன்னா அவரோட இன்ட்யூஷனாக இது எப்படி டிஃபைன் பண்ண தெரில. ஆனால் தட் வாஸ் அ குட் மூவ், ஹி ஃபவுண்ட் இட். நான் H5 பிஷப் வந்து இங்கே வரப்போகுது. ஆனால் இந்த பிஷப்புக்கு வந்து இந்த பிஷப்பில் டார்கெட் இல்லை. ரெண்டாவது பிஷப் உள்ளே வந்துட்டு இங்கே கூட அட்டாக் பண்ணோம், இங்கே வந்துட்டு இப்படி உள்ளே கூட அட்டாக் பண்ணோம், இங்கே வந்துட்டு இங்கே உள்ளே கூட அட்டாக் பண்ணோம். அந்த மாதிரி டார்கெட்ஸ் வந்து அந்த பிஷப்புக்கு இல்லை. ஸோ அது பார்க்க நல்ல பிஷப்புன்னு நான் டிஃபைன் பண்ணால் கூட அதுக்கு வந்து பெரிய டார்கெட் இல்லை. அதாவது கம்பைண்டாக ஒர்க் பண்ணும்போது அதுக்கு வந்து டார்கெட் இல்லை. ஓகே, H5 B6 இது என்னென்னா வந்து ஒரு செஸ் கேமில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான டெக்னிக். இந்த பானை ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிடக்கூடாது, அடித்தா நைட்டு போயிடும். அந்த பான் சப்போர்ட் இல்லாமலாம் இல்லை, இன்டெரக்ட் சப்போர்ட்டில் இருக்குது. நிறைய டைம் நம்ம ஸ்டூடெண்ட்டு டைரக்ட் சப்போர்ட்டையும் பார்க்க மாட்டாங்க, இன்டெரக்ட் சப்போர்ட்டையும் பார்க்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்படி ஒரு அலர்ட்னஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு செஸ் கேமில் அலௌடு கிடையாது. செஸ் கேம் வந்து ஒரு டிரைவர் வேலை மாதிரி. டிரைவர் ஒரு தப்புன்னா என்ன, கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர்னு சொல்ல முடியாது, ஐயோ லைட்டாக பார்க்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு சமையல் பண்ண மாதிரி, அம்மா சமையல் பண்ண மாதிரி தான். ஒரு சின்ன தப்புனாலும் பெரிய மிஸ்டேக்கில் போய் முடிஞ்சிடும். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து செஸ் விளாட வந்து தேவை. ஸோ தெரியாமல் கூட அடிச்சிடக்கூடாது, அடித்தா போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,67 lakhs கொடுக்காங்க, அவ்வளோ காலியாக போயிடும், அந்த பணம் கிடைக்காம போயிடும். ஸோ குயின் D6 பிஷப்பு A3 இப்போ வந்து பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் வைஸ் ஈக்குவலாக இருக்குது. ஹியூமன் வைஸ் வந்து மேபி மேக்னஸ் கால்சன் கண்ணுக்கு வேணால் இது வேணால் ஈக்குவலாக தெரியலாம். நகாமுரா கூட வந்து நான் ஏதாவது ஜாலியாக விளாடுதுன்னு சொல்லிட்டு அவனை தப்புக்கு கூட பண்ணிடுவார். மேபி பேபியன் இருக்கிறவனாக்கு இது வந்து ஈஸியாக ஈக்குவலாக தெரியலாம். அகெயின் குயின் அட்டாக் பண்ணியிருக்கான்.
இதான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஸ்கில். குயின் அட்டாக் பண்ணியிருக்கான், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க குயின் அட்டாக் பண்ணாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த நைட்டுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தேன், ஆக்டோபஸ் ஆர் சூப்பர் மங்கின்னு சொல்லியிருந்தேன். அது காலி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணியாச்சு, மெல்ல குகேஷ் வந்து தன்னோட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவன் பொருள் எடுத்து அவனையும் போடுறதுன்ற மாதிரி இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதையே ரிப்பீட் பண்ணது மூடுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா விளாண்ட வேகத்தை பார்க்கும்போது இட் சீம்ஸ் லைக் தட். இப்போ வந்து அந்த முக்கியமாக நைட்டு காலி ஆகிட்டு, காலியானோடனே எல்லாம் அது இந்தியன் ஃபேன்ஸு, நம்ம ஆட்கள் நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே சாரி டு சே எப்படி சொல்லன்னு தெரில, எல்லோரும் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாகிஸ்தானால இருந்தாலுமே கூட வந்து நம்ம ஆட்கள் தான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் நான் எல்லாருமே ஐ வில் சே எவ்ரி ஒன், ஈவன் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம். ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, ஐஸ்லாண்டாக இருந்தாலும் வந்து நம்ம ஆட்கள் தான் சொல்லுவேன், சரியா? அதனால் ஆல் ஆர் செஸ் பிளேயர்ஸ். Sorry if someone felt that I used some wrong word, like some strong word like North Indians. Okay, they were celebrating so nicely. Okay, now knight c6, now knight a3, knight is coming to the mission. இப்போ அந்த நைட் தான் வந்து மேஜிக் பண்ண போகுது, டைம் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கும் டிங்லிரான் அதை வந்து எதிர்பார்க்கலாம். நைட் இங்கே போய் இங்கே வந்து உட்கார போகுது. அங்கே வந்து உட்காரும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சது. யாரோட வேலை முடிஞ்சுன்னா டிங்லிரானோட வேலை வந்து முடிஞ்சது. இந்த இதுக்கு என்ன பேருனா வந்து செஸ்ஸில் வந்து மேன் ஓவரிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நைட்டை கொண்டு போகிறதுக்கு பேர் வந்து மேன் ஓவரிங்னு சொல்லுவோம். ஸோ நைட்டை இங்கே வச்சு வைக்கும்போது ஸ்டாட்டிக் வைஸ் வந்து கேம் வந்து ஓவர். ரூக் d7, இது வந்து என்னமுன்னா வந்து வராதுக்கு முன்னாலே காப்பாற்றிக்கிட்டது, ஒரு விஷயம் நடக்க முன்னாலே காப்பாற்றிட்டது. இந்த பானை முன்னாலே டிஃபெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இந்த பானை அடிக்க போகிறாரு, அடிச்சுட்டு அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுங்க வச்சிருக்காரு. இப்போ டிங்லரான் டேக்கிங் த பேசிவ் சீட். ஏன்னா அவர் வந்து பேசிவாக விளாண்டுட்டு அப்படி ஏமாத்தலாம் பார்க்குறேன். ஆனால் டைம் ரொம்ப ப்ரெஷர், பயங்கர டைம் ப்ரெஷர். நைட் c2, இதுவுமே ரொம்ப ட்ரிக்கியாக பண்ண மாதிரி தான் இருக்குது. குகேஷ் வந்து அந்த மூலம் ரொம்ப ட்ரிக்கியாக பண்ண மாதிரியே இருக்குது. குயின் b6, ரூக் b1, இது அவன் டிங்லரான் ஒரு கேமில் பயங்கரமாக பண்ண மாதிரி. மேபி ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து விளாடுறாங்க. இவர் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் படிப்பார், அவர் வந்து இவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் படிப்பார். ஸோ இது வந்து செஸ்ஸில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச். ஒரு கல்ச்சரல், ஒரு சைடில் உள்ள மக்கள் வந்து ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை படிக்கிறது வந்து அது ஒரு டைப் ஆஃப் சூப்பர் திங். ஏர்லியராக டிங்லரான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ குகேஷ் வந்து ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ they are learning so many good things. So chess itself very good. ரூக் b5, குகேஷ் வந்து ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணுறாரு. நோ ஸ்டில் ஹி டிடன்ட் டெல் ஹிஸ் பிளான். கேன்சல் பண்ணோடனே நைட் a1, அதனால எல்லாம் பயங்கர செலிப்ரேஷன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்அக்யூரசி, நல்ல மூவ் கிடையாது. ஆனால் வந்து டிங்லரான் காட் டு ஸ்கேட். என்ன வந்து இந்த நைட் இங்கே வந்து அடுத்து வந்து நைட் வந்து இங்கே போய் உட்காரப்போகுது. ஆஹா, நம்ம அங்கே வச்சுக்கிட்டு ஆக்டோபஸ் மாதிரி நமக்கு ஜெயிக்க கொடுக்க போகுதுன்னு நினச்சோமே, இது அவங்க இருக்க மாட்டான் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது பார்த்தா சடனாக டைமை பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 2 மூவ் வைக்க வேண்டியிருக்கு. இதில் டிங்லரான் காட் ஷாட். அதுபோல் இந்த ரூக் வேறு ஜாயின் பண்ண போகுது. இந்த லைனில் பயங்கர அட்டாக் வரப்போகுது. இந்த நைட்டும் ஆக்டோபஸ் இங்கே சேர்ந்துட்டுனா அது இந்த பக்கம் குதிக்குமா இல்லை இங்கே குதிக்குமா, என்ன பண்ண போகுதுங்க தெரியாது. ஏன்னா கிங்கும் இங்கே குதிச்சுன்னா கிங்கை வேறு காலி பண்ணோம். பிஷப் வேறு ரெடியாக இருக்குது இங்கே வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு. ஸோ இந்த கேம் வந்து நான் இடையில தான் லாஸ்ட்டாக ட்ரா அந்த கேம்லாம் அனலைஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து there are so many things to teach you. அதனால் வந்து we are seeing this game. இப்போ வந்து ரூக் இங்கே வச்சுக்கிட்டாரு. ஆனால் இது நல்ல ஐடியாவே கிடையாது. எப்போவுமே வந்து பின்னால் போய் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறது நல்ல ஐடியாவே கிடையாது. டைம் ப்ரெஷரில் நம்ம ஆட்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. இது வந்து சைன் ஆஃப் அண்ட் லாஸ். இதுக்கு அந்த பானையே தூர போட்டு போயிடலாம், தெரியல கொடுத்துட்டு போயிடலாம். அதை வந்து இப்படி உட்காந்து பின்னால் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுறது அது இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நல்ல ஐடியா இல்லை. இது வந்து சைன் இண்டிகேஷன் ஃபார் டு ஃபாலிங் டவுன் இன்டு சம் டாக்டிக்ஸ். நைட் b3, ஆக்டோபஸ் இஸ் கம்மிங். அடுத்துங்க வந்து உட்கார போகுது. உட்காந்தா அவ்வளோதான் காலி. நீங்கள் கேட்கலாம் ஏன் b6 தள்ள முடியாதுன்னு. b6 தள்ளலாம் என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். b6 தள்ளலாம் இந்த நைட் தூங்கிட்டு கிடக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு மூவிக்கா நைட் b3க்கு அவன் b6 வச்சான்னா நைட்டை தடுக்கிறதுக்கு இது பிளண்டர். ஏன்னா இந்த நைட்டு தொங்கிட்டு கிடக்கு. இந்த பேட் பிஷப் சொன்ன பிஷப் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இன்டெரக்டாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா கேம் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஆனால் எல்லாம் ஜாலியாக தான் பார்க்கானுங்க. ஜாலியானா ஒரு டிவி பார்க்க மாதிரி தான் பார்க்கானுங்க.
ஒரு இதோட பார்க்கறதில்ல. அப்படி பார்த்தா செஸ் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஓகே, இந்த இடத்துல ஒரு மாட்டிக்கிட்டார் E6. அடுத்து இன்னொரு இன்னக்கரசி, பெரிய இன்னக்கரசி. இப்போ நைட் கேம் இன்டு த மிஷன் போச்சு. ஒரு பக்கம் டைம் ப்ரெஷரு காண மயிலாட இன்னொரு பாட்டு உண்டு, காமெடி பாட்டு. அதே மாதிரி இப்போ நைட்டு உள்ளே போயிட்டு இப்போ நைட் B7 கூட நல்ல ஐடியா தான். ஆனால் குகேஷ் ஐடியா தான் வந்து கேட்டால் வந்து அப்படி கிளியராக வாஷ் பண்ணி அடிக்க தான் என் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மாதிரி சைக்காலஜி பிளேயிங் தான். மேக்ரஸ் கால்சன்ட்டை வந்து கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு, ஐ பிலீவ் இன் போத் சைக்காலஜி அண்ட் குட் மூவ்ஸ்ன்ட்டார். ஏன்னா பாவிஷரோட டைலாக் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் சைக்காலஜி, ஐ பிலீவ் இன் குட் மூவ்ஸ். இவனோட ஐடியா வந்து கால்சன் வந்து சூப்பர் டீசென்ட், ஏன்னா நம்பர் 1. அவர் போய் சொல்லி என்ன ஆகுது, உலகத்தில் ஒருத்தர் நம்பர் 1 இருக்குவேன், அவன் போய் சொல்லி என்ன ஆகுது, அவன் போய் சொல்லணும் அவனுக்கு அவசியம் இல்லை. அதாவது பாவிஷர் நம்பர் 1 தான். அவர் சொன்னது மேபி அவரை பற்றி பேசுகிற ரைட்ஸ் எனக்கெல்லாம் இல்லை சொல்லப்போனால். ஹீஸ் அண்ட் சச் அண்ட் ஜியாண்ட். ஓகே, நவ் ரூக் B1, குயின் C8, இட்ஸ் அ பிளண்டர். இதோட கேம் முடிஞ்சது. ஸோ இம்மிடியட்லி ரிசைன். 29 மூலே கேம் முடிஞ்சிட்டு. இட்ஸ் மேபி த ஷார்ட்டஸ்ட் கேம். இன்னும் 3 கேம் இருக்குது. டிங்லரான் மே கம் அப் வித் வெரி ஸ்ட்ராங் ஃபார்ம். இதுக்கப்புறம் குகேஷோட வேலை வந்து இந்த 3 கேமே அப்படி ட்ராலே அப்படி கொண்டு போயிட்டா கூட டைட்டில் வில் கம். ஏன்னா செஸ் கேமே ட்ரா கேம் தான். நான் போன 5 கேமுக்கு அனலைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்ல வருவேன். அது வந்து நம்ம ஆட்கள் எதிர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லைன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும், கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா இருக்க மாட்டேங்குது, வெவ்ஸ் அதிகமாக வர மாட்டேங்குது. ஸோ குயின் C6 இம்மீடியட்டாக விளாண்டாரு குகேஷ். அவள் டிங்லரன் வந்து ஜென்டில்மேன் கை கொடுத்து கேம் வந்து முடிச்சுக்கிட்டாரு. இட்ஸ் அ நைஸ் டே ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் இந்தியன் ஆர் தமிழ்நாடு செஸ் பிளேயர்ஸ் ஆர் எவ்ரி ஒன். இட்ஸ் அன் பிக் அச்சீவ், ஒன் ஆஃப் த பிக் சக்ஸஸ். சூப்பர். நம்ம 3 கேம் போக வேண்டியிருக்கு. நம்ம முடிஞ்சிட்டு சொல்லக்கூடாது, இதுதான் மேக்னஸ் கால்சன் சொன்னது, டோர்னமெண்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸ்டில் லாட் ஆஃப் பேட்டில் இஸ் தேர். ஆனால் குகேஷ் வந்து அடுத்த 3 கேம் கரெக்டாக ட்ரா பிடிச்சாலே வந்து அவர் வந்து வின் பண்ணிடலாம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி காம்பேரிசன் பண்ணியிருந்தீங்களோ அதை பொறுத்து தான் அதை வந்து அந்த நான் சொல்ல வார்த்தைக்குள்ள வேல்யூ இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஒரு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.